ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஷாம்பு தயாரிக்கலாம். ஷாம்புக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் இந்த மாதிரி பாருங்கள் சோப்பு காயை வந்து நல்லா வந்து உடச்சி போட்டுக்கிறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரும்புலாவும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுங்க. இது எதுக்குன்னா இந்த முடி வந்து கொஞ்சம் கருமையாக இருக்கிறதுக்கும் முடி வந்து பார்த்திங்கன்னா வலுவாகவும் இருக்கிறதுக்குங்க இந்த இது கரும்புலா போகிறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஷாம்பு தயாரிக்கிறதுங்க. இது சங்குப்பூங்க. சங்குப்பூவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செடியில் இருக்கிறது தாங்க. இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டுன்னு சொல்லி கொதிக்க விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வெந்தயங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஊற வச்சுருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இதோட கலந்துக்கிறது தாங்க. நல்லா கலக்கி விட்டு நான் உங்களுக்கு வடி போட்டு கடைசியாக எப்படி வருதுன்றதை உங்களுக்கு காட்டுறேங்க. கொஞ்சமாக வேப்பிலை பொடி போட்டுக்கிறேங்க. வேப்பிலை பொடியும் கொஞ்சம் போட்டுக்கின்னு பாருங்கள். இதை அரைச்சிட்டேன். இந்த அரைச்சதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சு வடி போட்டு எடுத்து வைக்கிறது தாங்க. உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க. எப்படி நுர வருது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எப்படி இருக்குது அப்படின்றது கசக்கி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் காய்கறி பறிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடி போட்டு ஷாம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு ட்ரையல் காட்டுறேன் இன்றைக்கி. பாருங்கள், ஷார்ட்ஸையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸும் வருங்க. எனக்கு என்ன தெரியுதோ உங்களுக்கு அதை காட்டுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள். அதை நல்லா காய்ச்சி வடி போட்டுருணுங்க. வடி போட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா ஷாம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நுரையோட சூப்பராக இருக்குது பாருங்கள். போட்டு நான் வந்து கசக்கி பார்த்துட்டுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. ஷைனிங்காக இருக்குதுங்க. முடி பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்குதுங்க. நம்ம கை வச்சோம்னா அவ்வளோ அருமையாக சாஃப்டாக இருக்குது. எப்படி ஜெல்லாக ஒழுகுது பாருங்கள். அடுத்த சந்திக்கலாம். பாய்.